டீச்சர்ஸ் குழந்தைங்கிட்ட எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ். தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் லெட்ஸ் செட்டில் டவுன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் செட்டில் டவுன் ப்ளீஸ். அண்ட் ஒரு பேஜ் நம்பரை சொல்லி இந்த பேஜ் நம்பருக்கு திருப்புங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் தயவு செஞ்சு 32வது பக்கத்தை திருப்புங்க அப்படின்னு சொல்கிறப்போ, கைண்ட்லி டர்ன் டு பேஜ் 32. கைண்ட்லி turn to page 32 சொல்லலாம். அண்ட் தயவு செஞ்சு எல்லாரோட பார்வையும் இங்கே இருக்கட்டும், எல்லாரும் இங்கே பாருங்க, இந்த பக்கமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது இன்ஃபார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, குழந்தைங்க கிட்ட கிளாஸ் ரூம்ஸில் சொல்கிறப்போ ஆல் ஐஸ் திஸ் வே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல் ஐஸ் திஸ் வே ப்ளீஸ். ஓகே. அடுத்து டீச்சர்ஸ் யூஸ்வலாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை ரிப்பீட் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா லெட்ஸ் எக்கோ திஸ் டுகெதர், லெட்ஸ் எக்கோ திஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கற்றுக் கொடுக்கலாம். அண்ட் ஜென்ரலாக கையை உயர்த்துங்க, யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ கையை உயர்த்துங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கையை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறத கைண்ட்லி புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப், kindly put your hands up. ஸோ இதுக்கு பதிலாக கைண்ட்லி ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இதெல்லாமே ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் தான். அடுத்து நம்ம ரொம்ப குழந்தைங்க சத்தம் போடுறப்ப என்ன சொல்லுவோம்? அமைதியாக பேசுங்க, இல்லை உங்கள் சத்தத்தை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது லெட்ஸ் கீப் அவர் வாய்ஸஸ் லோ, லெட்ஸ் கீப் அவர் வாய்ஸஸ் லோ அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம சத்தத்தை குறைச்சிக்கலாமா அப்படின்ற மீனிங். இது நீங்கள் குறைச்சிக்கோங்க, சத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் சொல்கிறப்போ லெட்ஸ் கிட்ஸ் கீப் யோர் வாய்ஸஸ் லோ அப்படின்னு சொல்லலாம். ரைட்? ஸோ நான் சொல்கிறதுல கவனத்தை செலுத்துங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதில் கவனிங்க, அதை கவனிங்க அப்படின்னு சொல்கிறத ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ ஆம் சேயிங், ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ ஆம் சேயிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்து எப்போவுமே நம்ம சொல்கிறது குழந்தைங்க பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எப்படி சொல்லுவோன்னா, காது தான் திறந்துருக்கணும், வாயெல்லாம் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை இன்ஃபார்மலாக சொல்கிறப்போ சும்மா நம்ம இன்ஃபார்மலாக குழந்தைங்க கிட்ட கோமாவோ இல்லை ஜென்ரலாக சொல்கிறப்போ ears open, mouths closed, ears open, mouths closed. It's not a sentence. இது ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி நம்ம கேஷுவலாக சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் யாராவது ஒரு நிமிஷம் முன்னாடி வரீங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் முன்னாடி வரீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்குறப்போ கம் ஃபார்வர்ட் ஃபார் அ மொமெண்ட், கம் ஃபார்வர்ட் ஃபார் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாராவது ஒருத்தவங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுத்து சத்தமாக இதை வாசிங்க அப்படின்னு சொல்கிறத லெட்ஸ் ரீட் திஸ் அலவுட், லெட்ஸ் ரீட் திஸ் அலவுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அதை சீக்கிரமாக குறிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டக்குன்னு நோட்ஸ் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது மேக் அ குவிக் நோட் ஆஃப் இட், மேக் அ குவிக் நோட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்கிறத லெட்ஸ் பாஸ் ஆர் சாட்டர், லெட்ஸ் பாஸ் ஆர் சாட்டர். ஓகே, திஸ் இஸ் பாஸ், பாஸ், லெட்ஸ் பாஸ் ஆர் சாட்டர். ஓகே, அதாவது பேசிகிட்டே இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து குரூப்பாக பிரித்து விட்றோன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிறதுக்கு இதுக்கோ குரூப்பாக பிரித்து விட்றோன்னா அவங்க கூட சேர்ந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிப்போ நீங்கள் தனியாக பார்க்காதீங்க, நான் யார் யார் கூட உங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட பிரித்து விட்ருக்கேனோ அந்த டீம் கூட சேர்த்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத collaborate with your partner, collaborate with your partner அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போது வாசித்து முடித்த பிறகும் சரி நீங்கள் இப்போ வாசிச்சாச்சு எல்லோரும் மூடிடுங்க, புக்ஸ் எல்லாம் மூடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது we are done reading, we are done reading, close them now, close them now அப்படின்றது சொல்லலாம். அடுத்தது டக்குன்னு உங்களுக்கு கொடுத்த வேலையை கவனமாக முடிங்க, கொடுத்த வேலையை கவனமாக முடிங்கன்றத finish the task carefully, finish the task carefully அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே அமைதியாக இருக்கணும் அப்படின்றத let's maintain silence please, let's maintain silence please, right?
அடுத்து எல்லாரும் என்ன பாருங்க. முன்னாடி நம்ம சொன்னது ஏதோ ஒரு திசையை நோக்கி நம்ம சொல்றப்போ சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எல்லாரும் என்ன பாருங்கன்னு சொல்றப்போ அது இன்ஃபார்மலா கேஷுவலா சொல்லணும்னா ஐஸ் ஆன் மீ கிட்ஸ் ப்ளீஸ், ஐஸ் ஆன் மீ கிட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது முயற்சி செஞ்சு தான் பாருங்களே அப்படின்னு நம்ம கிட்ஸ் கிட்ட சொல்கிறப்போ கிவ் இட் அ ட்ரை, கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கிட்டு சொல்கிறாங்க எனக்கு எல்லாருமே ஆன்சர் சொல்லிடுறாங்க நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட சான்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான சான்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா அவங்கக்கிட்ட நம்ம அந்த குழந்தையோட பேரை குறிப்பிட்டு வெயிட் ஃபார் யுவர் சான்ஸ், வெயிட் ஃபார் யுவர் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, கிளாஸ்லாம் முடிச்சுட்டீங்க, சரி இன்னைக்கு இது போதும்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அப்போது that's all for today, that's all for today அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். Got it? அண்ட் அடுத்தது மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது have another go at it, have another go at it அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சார்ஸ் எல்லாம் முன்னாடி இழுத்து போடுறாங்க அப்படின்னா அடுத்து உங்கள் அந்த சார்ஸை வந்து அது எந்த இடத்துலையே வைங்க, எடுத்த இடத்துலையே வைங்கன்னு சொல்கிறதுக்கு புட் யோர் சேர்ஸ் பேக், புட் யோர் சேர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கற்றதை நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்னென்னலாம் இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்றத ரிமெம்பர் வாட் வி லேர்ன்ட், ரிமெம்பர் வாட் வி லேர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூஸ்வலாக கிளாஸ் முடிக்கிறப்ப அதுக்கு டைம் டு ரேப் அப், டைம் டு ரேப் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக கிட்ஸ் கிட்ட நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த லெசனை அப்படின்னு சொல்கிறோம்ல, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோன்னு சொல்லி நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸில் நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க.